சிபிஐ வந்து இந்த சம்பவம் இதனால் நடந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்ல போறாங்க இவர் விஜய், அங்க வந்து நாங்க வந்து இந்த இடத்துல போய் நின்று பேசணும், நாங்க வந்து பேசும்போது ஒண்ணுமே கூட்டமே அப்படியே அமைதியா இருந்தது, தள்ளுமுள்ளு இல்லை, நெரிசல் இருக்குன்னு சொல்ல போறாரா? நான் குறித்த நேரத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்ல போறாரா? ஆதவ அர்ஜுன் சொல்றார் ஒரு பேட்டியில, நீங்க நடந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு அப்புறம் போலீஸ் தான் வந்து நிக்க வச்சு இங்க பேச வச்சாங்க. போலீஸ் அங்க நிக்க வச்சு பேச வச்சாங்க. போலீஸ் சொன்ன இடத்துக்கு தான் நாங்க போனோம், கேட்ட இடத்துல தண்ணி கொடுத்தோம், கேட்ட இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தோம், ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டோம், எல்லாமே சொல்றாரு. மொத்தம் போய் இன்னைக்கு மீடியா மக்கள் கிட்ட எல்லாம் அப்படியே ஆடியோ வீடியோ எல்லாம் ஃபுட்டேஜ் இருக்கு. சம்பவம் நடந்த பிறகு 3 நாட்கள் கழித்து எல்லா மீடியா எலக்ட்ரானிக் மீடியா எப்படி போட்டுச்சு, அந்த விஜய் வருவதற்கு முன்பாகவே ஒரு பையன் தண்ணி கேட்கறான், செருப்படுத்தி வீசலாம். அந்த செருப்படுத்தி வீசிய நபர் கூட இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அது செந்தில் பாலாஜி ஆளுனாங்க, இது வரைக்கும் ஏன் காட்டல? அந்த தண்ணிக்காக கீழே விழுந்து கிடக்குறாங்க. போலீஸ் வந்து ஒருத்தரை தூக்குறாங்க, அவங்கள ஒரு சிபிஆர் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஒரு பெண்ணையோ பையனையோ தூக்கி போட்டுன்னு போறாங்க. இதெல்லாம் முன்கூட்டியே நடக்கிறது. அதனால இது எதை மறைக்க போகிறார்கள்? அவர் சொல்றாரு போலீஸ் சொன்ன இடத்துல பேசணும். நான் கேட்கிறேன், போலீஸ் சம்பவம் நடந்த பிறகு மறுநாள் ஏடிஜிபி டேவிட்சன் சொல்லியிருப்பார், ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முந்தியே அவர் நிறுத்தி பேச வைக்கணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். டிஎஸ்பி சொன்னாரு, இவர் தான் கேட்கல, இல்ல தள்ளி போகணும்னு. அப்போ அந்த இடத்துக்கு தள்ளி வரும்போது அந்த இடத்துல போலீஸ் சொன்ன இடம்னு சொல்றாரு, அந்த இடத்துல போக்கஸ் லைட் போலீஸ் பண்ணாங்களா, ஏற்பாடு பண்ணாங்களா? ஜெனரேட்டர் போலீஸ் ஏற்பாடு பண்ணாங்களா? ஏன் அந்த இடத்துக்கு விஜய் போனார்? கட்சி ஏற்பாடு செய்த இடத்துல தான் போக்கஸ் லைட் இருக்கிறது, அங்கதான் ஜெனரேட்டர் இருக்கிறது, அங்கதான் மைக்கு செட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் போலீஸ் வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கன்னு சொல்றீங்களே, இதுலயே எவ்வளவு பொய்ன்னு தெரியுதா? அதனால முதலில் சொன்னேன், ஏற்பாடுகள் என்ன, நீங்க செய்த குளறுபடிகள் என்ன, தாவேக்கா மனம் வருந்தி உண்மையை ஒப்புக்கொள்ளணும் மக்கள் மன்றத்துல. நீங்க சிபிஐ வந்து கண்டுபிடிக்கல, ஆனா இந்த மாதிரி பொய்யை சொல்லி திரும்ப சிக்காதீங்க.